ரைட், நேற்று நடந்ததான் படிச்சியா? டெஸ்ட் வைக்கும்போது தான் தெரியும். சரி, முதல்ல நம்ம பார்க்க போகிறது கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறக்குருடுன்னா என்ன அர்த்தம்? கலர் பிளைண்ட்னஸ்னா என்ன அர்த்தம்? கண்ணு தெரியாது, அவங்க பேர் தான் கலர் பிளைண்ட்னஸ். பிளாக்கா தெரியும், ரெட் கலரும் கிரீன் கலரையும் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது, அதனால அவங்களுக்கு பிளாக்கா தெரியும். கண்ணு தெரியாதவங்கள நிறக்குருடு. சரி, ஓகே. அப்ப அந்த கலரை டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்க்கக்கூடிய கோன் செல்கள்ல ஏற்படக்கூடிய டெஃபெக்ட், சரியா, அதுதான் கலர் பிளைண்ட்னஸ் நம்ம சொல்றோம். ஸோ அது எதனால ஏற்படுகிறது? ஓகே, அது யாருக்கிட்ட இருந்து யாருக்கு பரவும்? ஆண்கள் அதிகமா இருக்குதா, பெண்கள் அதிகமாக இருக்குதா அப்படின்றதெல்லாம் இதுல பார்ப்போம். ஸோ இட் இஸ் எ செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர். எக்ஸ் குரோமோசோமோடு இணைந்த ஒரு ஒடுங்கு நோய் தான் யாரு? இந்த கலர் பிளைண்ட்னஸ். ஜஸ்ட் கலர் பிளைண்ட்னஸ் கொடுத்துட்டு அது எந்த லிங்க்டுன்னு கேட்பான் கொஸ்டின், சரிங்களா? அப்ப இது வந்து ஒரு ரெசசிவ் டிசார்டர். due to defect in either red or green cone of eye resulting in failure to discriminate between red and green color. அப்ப கண்ணுல இருக்கக்கூடிய கோன் செல்கள், கூம்பு செல்கள் சொல்லக்கூடிய சிவப்பு கூம்பு செல் மற்றும் கிரீன் பச்சை நிற கூம்பு செல்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாத ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடும், சரியா? அவங்களுக்கு பச்சை கலரோ ரெட் கலரோ கிளியர் கட்டா என்ன ஆகாது, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, சரியா? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றோம். நிற குருடு, அந்த நிறத்தை டிஸ்கிரிமினேட் பண்ண பார்க்க முடியாது அவங்களால. அதுக்கு காரணம் இந்த ரெண்டு கோன் செல்களும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அதுக்கு காரணம்னு சொல்றோம். திஸ் டெஃபெக்ட் இஸ் டியூ டு மியூட்டேஷன் இன் சர்டைன் ஜீன்ஸ் பிரசன்ட் இன் த எக்ஸ் குரோமோசோம். அப்ப இந்த பாதிப்பு எதனால ஏற்படுகிறது அப்படின்னா, எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்கள்ல மாற்றம் ஏற்படுறதால, திடீர் மாற்றம் நடக்கிறதுனால தான் இந்த நோய் ஏற்படுகிறது. It occurs in about 8% of males and only about 0.4% of the female. அதாவது இந்த கலர் பிளைண்ட்னஸ் நோய் உலகத்துல ஜெனரலா 8% ஆண்கள் பாதிக்கப்படுகின்றனர். ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வெறும் 0.4% தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த நோய் ஒரு எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர், சரியா? எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர். புரியுதா? இப்ப யோசித்து பாரு. அப்ப எட்ரோசைகஸ் மதர் வந்து எட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருந்தாங்கன்னா அவங்க எப்படிதான் இருப்பாங்க? கேரியரா, கடத்தியாகத்தான் இருப்பாங்களே தவிர நோயால் பாதிக்கப்பட்டவராக இருக்க மாட்டாங்க. ஆனா அப்பா வந்து மேல பொறுத்த மட்டும் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான், ஒரு எக்ஸ் குரோமோசோம் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அவர் வந்து என்ன ஆகும், ஈஸியா நோயால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த காரணத்தால தான் ஆண்கள் வந்து மிக அதிகமாக இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றனர். பெண்கள் பார்த்தீங்கன்னா வெறும் கம்மியான, எத்தனை பர்சன்டேஜ் கூட கொஸ்டின்ஸா வரலாம். திஸ் இஸ் பிகாஸ் த ஜீன்ஸ் தட் லீட் டு ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் ஆர் ஆன் த எக்ஸ் குரோமோசோம். அப்ப சிவப்பு நிறத்தையும் பச்சை நிறத்தையும் பிரித்தறிக்கக்கூடிய ஜீன்கள் எங்க இருக்கு அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம்ல இருக்குது, ஒய் குரோமோசோம்ல இல்லை, சரியா? அப்ப எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கிறதுனால அந்த எக்ஸ் குரோமோசோம்ல பாதிப்பு ஏற்படுறதுனால தான் உங்களுக்கு பெண்கள்ல கம்மியாகும். ஏன்னா எட்ரோசைகஸ்ல நிறைய பெண்கள் இருப்பாங்க. இதுவே இந்த மாதிரி கண்டிஷன் வந்தா அப்பதான் அவங்க நிறக்குருடா மாறுவாங்க. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது, ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு, அதுவும் பாதிக்கப்பட்டா டைரக்டா கலர் பிளைண்டா தான் வரும். மேல்ஸ் ஹேவ் ஒன்லி ஒன் எக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஃபீமேல்ஸ் ஹேவ் டூ. அதுதான் காரணம் சொல்றாங்க. ஆண்கள்ல ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது, ஆனா பெண்கள்ல ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஒரு எக்ஸ் குரோமோசோம் பாதிக்கப்பட்டா கூட இன்னொன்னு பாதிக்கப்படாம இருந்தா பிரச்சனை இல்லாம போயிடுதுன்னு சொல்றாங்க. The son of a woman who carries the gene has a 50% chance of being color blind. எப்படின்னா என்ன சார்? என்ன சொல்றாங்க? son of a woman, ஒரு அம்மாவுடைய பையன், who carries the gene has 50% chance of being color blind. அப்ப அவங்களுடைய பையன், அப்ப அவங்க அம்மா எப்படியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? ஆமா, இப்ப அவங்க அம்மா கேரியரா இருந்திருந்தா மட்டும்தான் இவங்க திருமணம் செய்யறாங்க, நார்மலான ஒரு ஆணை திருமணம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோ, நார்மலான ஒரு ஆணை திருமணம் செய்துக்கலாம்னு வச்சுக்கோ. இப்ப இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை
ஆண் குழந்தை 50% கலர் பிளைண்டா இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், இதை நம்ம அப்படியே கிராஸா போடு. எக்ஸி எக்ஸ் எக்ஸ் ஒய் என்ன வரப்போகுது, எக்ஸி எக்ஸ் 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 எக்ஸி ஒய் எக்ஸ் ஒய். அப்ப 50% சான்ஸ் தானே. ஒன்லி அவங்க என்ன கேட்டாங்க, இங்க இங்க இந்த மாதிரியான இதுல பையனை கேட்கறாங்களா பொண்ணை கேட்கறாங்களான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பிளைண்டா சில்ட்ரன்னு கேட்கறாங்களா, இதை வச்சுதான் நீ ஆன்சர் பண்ண முடியும். சரியா, அவங்க கேட்ட விஷயம் ஒன்லி பையனை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப பையனா யாருதான், 2 பேர் தானே. அப்ப இது ஒரு 50%, இது ஒரு 50%. அவ்வளவுதான். 100% ஆண்கள் அப்படின்னு அர்த்தம், 100% பெண்கள் மேல இருக்கிறது அர்த்தம். அப்ப எத்தனை சதவீத ஆண்கள் கலர் பிளைண்ட்னஸா இருக்க முடியும், அவ்வளவுதான் அர்த்தம். அம்மா எப்ப, அம்மா கேரியரா இருந்தா தான். சப்போஸ் அம்மா வந்து நார்மலா இருக்காங்க, அம்மா நார்மலா இருக்காங்க அண்ட் அப்பா கலர் பிளைண்டா இருக்கார், அப்பா கலர் பிளைண்டா இருப்பார். சரியா, எத்தனை சதவீத பெண்கள் நிறக்குருடாக இருப்பார் போட்டு சொல்லு. என் கேள்வியா தான். how many percentage of daughters have color blindness? எத்தனை பர்சன்டேஜா, எத்தனை பர்சன்டேஜ் கலர் பிளைண்ட்னஸ்? யாருமே கிடையாது. இது கேரியர் தான், இது வந்து கேரியர் தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப கேள்வி நமக்கு எப்படி கேட்கறாங்கன்றத பொறுத்து நீங்க போடணும். அப்ப இதுல பாருங்க, அப்ப 100% ஃபீமேல் கேரியரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா இதான். சரியா, 100% பெண்கள் தான் இவங்க 2 பேரும். 100% கேரியரா இருக்காங்க, ஆனா 100% அஃபெக்டடா இல்லை. இப்ப இப்படி கேட்கறாங்க, நார்மல் ஃபீமேல் நார்மல் டாட்டர் எத்தனை அப்படின்னு கேட்டா 0% தான். புரியுதா? அப்ப கேள்வி எப்படி கேட்கறாங்க, the son of a woman அப்படின்னு அப்படின்னும் போது நீங்க யோசிக்க வேண்டாம். ஒரு தாய் இருக்கா, தாயோடைய பையனுக்கு 50% சான்சஸ் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கணும்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி இது மட்டும்தான் சாத்தியம், இது மட்டும்தான் சாத்தியம். ஓகேவா? சரி, சப்போஸ் இப்படி ஒண்ணு இருக்குப்பா, அம்மா கலர் பிளைண்ட் எக்ஸி எக்ஸி, அப்பா நார்மல், அப்பா நார்மல். அப்ப என்ன இதுல வரும் போது, எக்ஸி எக்ஸி எக்ஸ் ஒய். சரியா, அப்ப எக்ஸி எக்ஸ் எக்ஸி எக்ஸ் எக்ஸ் சி ஒய், அடுத்தது எக்ஸி ஒய். கரெக்டா போட்டுக்கிறது, கரெக்டா? அப்போ உங்களுக்கு ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது 50% கேரியர் ஆகுறாங்க, 50% அஃபெக்டடா இருக்காங்க. ஒன்லி மேல்னு பார்க்கும்போது 100% மேல் அஃபெக்டடா இருப்பாங்க. சரியா, அப்ப நீங்க போட்டு பார்த்துக்க வேண்டியது, அவங்க என்ன மாதிரி கேள்வி செட் பண்றாங்களோ நீங்க தான் இதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். The mother not herself colorblind because the gene is recessive. அவங்க அம்மா வந்து, இப்ப அம்மா வந்து பையனுக்கு 50% சான்ஸ் இருக்குது. அப்ப அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, நாட் herself colorblind. அவங்க அம்மா கலர் பிளைண்டா இல்ல, ஆனா எப்படி இருந்திருக்காங்க, கேரியரா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். That means that its effect is suppressed by your matching dominant normal gene. அப்ப ஏன் சார் இப்படி கண்டிஷன் இருக்கும்போது அவங்க அம்மா ஏன் கலர் பிளைண்டா இல்ல அப்படின்னா, இந்த டாமினன்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சப்ரஸ் பண்ணிடுது, அதை மறைச்சு விடுகிறது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க அம்மா வந்து கலர் பிளைண்ட்னா வெளியே தெரியல அப்படின்னு அர்த்தம். A daughter will not normally be color blind unless your mother is a carrier and your father is color blind. இப்ப பாருங்க, இப்ப என்ன கேள்வி கேட்கறாங்க, அவங்களுடைய மகள் will not normally be color blind. அவங்க அம்மா அவங்களோட மகள் நிறக்குருடா இருக்க மாட்டா. எப்ப தெரியுமா, எப்ப தெரியுமா, சப்போஸ் அவங்க அம்மா கேரியரா இருந்து எக்ஸி எக்ஸ் போட்டு பார்த்துக்கோ, எக்ஸி எக்ஸ், அப்பா எப்படி இருக்கணும், கலர் பிளைண்டா இருந்தா மட்டும்தான் அவன் பொண்ணு எப்படி இருப்பா, கலர் பிளைண்ட்னா இருப்பா. இந்த மாதிரி இல்லைன்னா அவங்க பொண்ணுக்கு கலர் பிளைண்ட் வாய்ப்பே இல்லை. அப்ப இதை போட்டு பாரு, இப்ப எக்ஸி எக்ஸ் ஜஸ்ட் போடு, எக்ஸி எக்ஸ், அம்மா கேரியர், அப்பா அஃபெக்டட், அப்பா வந்து நிறக்குருடு. இப்ப போட்டீங்கன்னா என்ன வரப்போகுது, எக்ஸி 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 ஒய் எக்ஸி எக்ஸ்
எக்ஸ் ஒய். அப்ப இந்த கேள்வி பதில் கரெக்டா வந்து பாரு. a daughter will not normally be color blind. அவங்க பொண்ணு கலர் பிளைண்டா இருக்க மாட்டா. எப்ப இருக்க மாட்டானா இந்த மாதிரி இல்லாம இருந்தா அதை மட்டும்தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நார்மலா அம்மா இருந்து அப்பா வந்து கேரியரா இருந்திருந்தான்னா, அப்பா அஃபெக்டடா இருந்திருந்தான்னா அவங்க பொண்ணு கலர் பிளைண்ட்னஸ் வருமா? வராது. சப்போஸ் எப்ப சார் கலர் பிளைண்ட்னா வரும்னா அவங்க அம்மா கேரியரா இருந்து அப்பா அஃபெக்டடா இருந்தா மட்டும்தான் அவங்க பொண்ணு பாதிக்கப்படுவார்னு சொல்றாங்க. அதான் இந்த பதில். அப்படி குழப்புற மாதிரி கொடுத்து கேட்பாங்க. இதுதான் அதுக்கான அர்த்தம். புரிஞ்சுச்சா? இதான் வந்து என்ன பார்த்திருக்கோம், கலர் பிளைண்ட்னஸ் பார்த்திருக்கோம். ஸோ அப்போ கலர் பிளைண்டை பொறுத்த மட்டும் இல்ல, இது ஒரு எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர். மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். இது வந்து பெண்களை விட ஆண்களுக்கு மிக அதிகமாக இந்த நோய் பாதிக்கப்படும். 8% ஆண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். பெண்கள் வந்து 0.4% பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சரியா? பிறக்கக்கூடிய மகன் 50% கலர் பிளைண்டா இருக்கணும்னா அம்மா கேரியரா இருந்தா மட்டும்தான் கலர் பிளைண்டா இருக்க முடியும். சரியா? இப்போ ஒரு பொண்ணு கலர் பிளைண்டா இல்லாம இருக்கணும் அப்படின்னா அவங்க அப்பா எப்படி இருந்திருக்க கூடாது? அஃபெக்டடா இருந்திருக்க கூடாது. அவங்க அம்மா கேரியரா இருந்திருக்க கூடாது. சரியா? அப்படி இல்லைன்னு இப்படி பார்த்துக்கோ, ஒரு பொண்ணு கலர் பிளைண்டா இருக்கணும்னா அவங்க அம்மா கேரியரா இருக்கணும், அவங்க அப்பா பாதிக்கப்பட்டிருக்கணும். இதுதான் ப்ராபபிலிட்டி. புரிஞ்சுச்சா? இதுதான் கலர் பிளைண்ட்னஸ். ஓகேவா? ரைட். ஜஸ்ட் பாரு அதை மட்டும். சரி, நெக்ஸ்ட் டிசீஸ் வந்து ஹீமோஃபிலியா. ஸோ ஹீமோஃபிலியாவும் ஒரு எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசீஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் குரோமோசோமோடு இணைந்த ஒரு ஒடுங்கு பண்பு நோய். அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்? அதே கண்டிஷன் தான். கலர் பிளைண்ட்னஸ்க்கு என்ன கண்டிஷன் பாத்தீங்களோ அதே மாதிரி தான். அம்மா கேரியராக இருந்தா மட்டும்தான் அந்த டிசீஸ் என்ன ஆக முடியும்? பையனுக்கு பரவ முடியும். ரைட். This X-linked recessive disease which shows its transmission from unaffected carrier female. நீங்க ஞாபகம் வச்சுக்கோ, unaffected பாதிக்கப்படாதவங்க ஆனா எப்படி இருக்காங்க? கேரியரா இருக்காங்க. அதுதான் நான் நேற்று போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எக்ஸ் பவர் கேபிட்டல் H எக்ஸ் பவர் கேபிட்டல் H அப்படின்னா நார்மல். நார்மல் ஸ்மால் h போட்டாதான் ரெசசிவ். நான் இங்க என்ன சொல்லியிருக்கிறேன்? ரெசசிவ் டிசீஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் இங்க போட்டுக்கிறது டாமினன்ட் தான் போட்டிருக்கேன். இது நார்மலான ஒரு ஜீன். சரியா? நார்மலான ஹீமோகுளோபினுக்கான ஜீன் வச்சுக்கோ. கேபிட்டல் H கேபிட்டல் H இருந்தா அந்த அந்த பெண் ஆனவள் சாதாரணமானவள், நோய் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுவே எக்ஸ் பவர் கேபிட்டல் H எக்ஸ் பவர் ஸ்மால் h இப்படி இருந்தா கேரியர், இந்த நோய்க்கு இவள் கடத்தி, ஆனா அன்அஃபெக்டட். அவங்க கொடுத்துக்கிற வார்த்தை புரியுதா? பாதிக்கப்படாதவங்க ஆனா எப்படி இருக்காங்க? கடத்தியாக செயல்படுகின்றனர். இதுவே எக்ஸ் பவர் ஸ்மால் h அஃபெக்டட், ஹீமோஃபிலியாவால பாதிக்கப்பட்ட ஒரு பெண். புரியுதா? இது வந்து ஃபீமேலுக்கு இந்த கிரைட்டீரியா. மேலுக்கு எக்ஸ் பவர் கேபிட்டல் H ஒய் நார்மலான ஆண். ஓகேவா? எக்ஸ் பவர் ஸ்மால் h ஒய். ஏன் சார் ஒய்க்கு மேல போடலாம் கேட்காத, இது எக்ஸ் லிங்க்டு. புரியுதா? இப்படி வந்தா மட்டும்தான் ஆண் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். ஆண்ல கடத்தி எல்லாம் இங்க இருக்கவே மாட்டாங்க. எப்பவுமே எக்ஸ் லிங்க்டுன்னு பொறுத்த மட்டும் ஆண்ல கேரியர்னு ஒண்ணு கிடையாது. டைரக்டா அவர் எப்படிதான் இருப்பாரு? அஃபெக்டட் தான் அர்த்தம். புரியுதா? அப்ப டு சம் ஆஃப் த மேல் ப்ரோஜெனி ஹஸ் பீன் வைட்லி ஸ்டடிட். அதாவது பாதிக்கப்படாத கடத்தி பெண் கிட்ட இருந்து இந்த நோயானது நிறைய ஆண் குழந்தைகளுக்கு வந்திருக்கிறத வைடா நம்ம ஸ்டடி பண்ணிருக்காங்க, நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இன் திஸ் டிசீஸ் a single protein that is a part of the cascade of proteins involved in the clotting of blood is affected. அதாவது ரத்தத்துல ஏதாவது நமக்கு உடம்புல காயம் ஏற்பட்டா என்ன ஆகும்? ரத்தம் வெளியே வருமா? வரும்போது என்ன பண்ணும்? அழுத்தி பிடிச்சா ஆஃப் ஆயிடும். கரெக்டா? இல்லம்மா ஆகாதா? அதான் கொஞ்ச நேரம் பிடிச்சோன்னா அது கிளாட் ஆயிடுது. சரி, கிளாட் ஆயிடுது. அப்படி கிளாட் ஆகலன்னா அதுக்கு பேர் தான் ஹீமோஃபிலியா. புரியுதா? அப்ப கிளாட் ஆகணும்னா ஸ்பெஷல் புரோட்டீன்ஸ் அங்க தேவை. ஃபைப்ரினோஜன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், த்ரோம்பின் இதெல்லாம் படிச்சிருக்கேன். இந்த புரோட்டீன்கள் வேணும். அந்த புரோட்டீனை உற்பத்தி செய்வதற்கான ஜீன்கள் அங்க பிரச்சனையா இருக்கும்போது ரத்தம் உறையாம என்ன ஆகும்? கண்டினியூஸா போயிட்டே இருந்துன்னா இருக்கிற எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கும் நம்ம உடம்புல? 6 லிட்டரா 5 லிட்டரா? தெரியாம தானே கேட்கற, சொல்லாமா? 5 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. அது போக போக 2 லிட்டர் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆயிடும்?
போயிட்டு அட்மிட் பண்ண வேண்டியதுதான். அதையும் முடியலன்னா போயிட வேண்டியதுதான். சரியா? சரி. அப்ப கிளாட் ஆகக்கூடிய புரோட்டீன்ல பிரச்சனை, அந்த புரோட்டீனை உற்பத்தி செய்யக்கூடிய ஜீன்ல பிரச்சனை. அது எங்க சார் இருக்குது? அந்த ஜீன்னா எக்ஸ் குரோமோசோம்ல இருக்குது. Due to this, in an affected individual, a simple cut will result in non-stop bleeding. அப்ப இந்த காரணத்தால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா, இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா, சின்னதா ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டா கூட என்ன ஆயிடும்? அப்ப யாருக்காவது ஹீமோஃபிலியா இருந்தா அவர் எந்த சண்டைக்கும் போகக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. சும்மா ஏதாவது எடுத்து தூக்கி வைக்கிறேன்னு சொன்னா கூட என்ன ஆயிடும்? ஏதாவது காயம் ஏற்பட்டா கூட அவர் இறந்து போயிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரியா? ரைட். The heterozygous female, கவனிச்சுக்கோ. The heterozygous female அப்படின்னா என்ன அர்த்தம்? X power capital H, X power small h. புரியுதா? இதான் heterozygous. இது மேல பாரு, இது heterozygous. The heterozygous female for hemophilia may transmit the disease to sons. அப்படின்னா ஏற்கனவே படிச்ச அதே மாதிரி தானே. இப்ப பாருங்க, இவங்க வந்து கேரியராக இருக்கக்கூடிய ஒரு தாய் சாதாரண ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்கிறார். ரைட்டா? அப்ப பையன் நோயால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இருக்கே. இங்க பாருங்க, எக்ஸ் பவர் கேபிட்டல் H, எக்ஸ் பவர் ஸ்மால் h, இதுதான் ரிசசிவ் கேரக்டர், ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் எக்ஸ் ஒய் போடு, எக்ஸ் பவர் கேபிட்டல் H, எக்ஸ். இது எப்படி இருக்கும்? நீ அப்படின்னா இங்கேயும் கேபிட்டல் H போடுங்க. ஐயோ, இங்க போட்டுனா இவங்க எப்படி இருப்பாங்க? நார்மல். ஓகேவா? இதுவே எக்ஸ் பவர் கேபிட்டல் H, எக்ஸ் பவர் ஸ்மால் h, இவங்க கேரியர், அன்அஃபெக்டட் கேரியர். இதுவே எக்ஸ் பவர் கேபிட்டல் H, ஒய் நார்மலானவன், ஏன்னா டாமினன்ட். இங்க பாரு, எக்ஸ் பவர் ஸ்மால் h, ஒய் அஃபெக்டட். அதான் அர்த்தம். அப்ப புரியுதா? இந்த ஹெட்டிரோசைகஸ் ஃபீமேல் அவர் தான் இது. Heterozygous female for hemophilia may transmit the disease to sons. இவங்க என்ன பண்ணலாம்? அவங்களுடைய மகனுக்கு நோயை கடத்தலாம், நோயை பரப்பலாம் அப்படின்னா வச்சுக்கோ. The possibility of female becoming hemophilic is extremely rare because mother of such female has to be at least carrier and the father should be hemophilic, unavailable in the unavailable in the later stage of life. அதாவது என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? இங்க பாருங்க, ஃபீமேல் வந்து ஹீமோஃபிலியா இருக்கணும். இப்போ பிறக்கக்கூடிய பெண் குழந்தை ஹீமோஃபிலியாவா இருக்கணும். இது புரிஞ்சிச்சு இல்ல? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாரு, பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கணும்? எக்ஸ் பவர் ஸ்மால் h இப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும்னா என்ன பாசிபிலிட்டி? அம்மா கேரியரா இருந்திருக்கணும். நான் என்ன பண்றேன், டைரக்டாவே போட்டுக்கிறேன், கேபிட்டல் H நான் போடல. அம்மா கேரியரா இருந்து அப்பா அஃபெக்டடா இருந்தா மட்டும்தான் அவளுடைய மகள் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பா. போடு, எக்ஸ் எக்ஸ் பவர் ஸ்மால் h, ஓகே, எக்ஸ் பவர் h, ஒய். ஓகே, இது போடுங்க, எக்ஸ் h, எக்ஸ். ஓகேவா? இது எக்ஸ் ஒய். இதை போட்டு பாருங்க, புரியுதா? அப்ப பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை வரணும்னா ஒண்ணு அவங்க அம்மா கேரியரா இருந்திருக்கணும், இல்லைன்னா அவங்க அப்பா கடத்தியா இருந்திருக்கணும், சாரி அஃபெக்டடா இருந்திருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க பொண்ணு நோயால் பாதிக்கப்படுவார். இந்த ப்ராபபிலிட்டி இருந்தா மட்டும்தான் அது பாசிபிள். சரியா? அண்ட் இங்க பாதிக்கப்பட்ட பையன் வரானா? வரான். ரைட். அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. The possibility of female becoming hemophilic is extremely rare because mother of such a female has to be at least carrier and the father should be hemophilic, unviable in the later stage of life. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேபி ஃபாதர் வந்து ஹீமோஃபிலியாவால் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன ஆகும்? லேட்டர் லைஃப்ல போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபாதர் இப்போ ஏதாவது காயங்கள் ஏற்பட்டா போயிடும். இந்த இடத்துல யூஸ்வலா என்ன வரும் அப்படின்னா, ஃபீமேலுக்கு வந்து லேட்டர் ஸ்டேஜ்ல அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. சப்போஸ் இந்த மாதிரி கண்டிஷன் வந்தா லேட்டர் ஸ்டேஜ்ல உயிரோட இருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பியூபர்ட்டின்னு ஒரு ஸ்டேஜ் வருதா, சரியா, பூ பெய்தல் அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது ப்ளீடிங் ஏற்படும். அப்ப இந்த நோய் இருந்தா அது என்ன ஆகும்? ப்ளீடிங் அதிகமா ஆச்சுன்னா, அது கண்ட்ரோல் ஆகலைன்னா அந்த பொண்ணு இறந்து போயிடுவோம். புரியுதா? அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. இதுதான் இங்க ரீசனா சொல்லுவாங்க. ஆனா இங்க ஃபாதர் ஷுட் பி ஹீமோஃபிலிக், unviable in the later stage of life. சப்போஸ்
கண்டிப்பா யோசித்து பாருங்க, அவர் அடிபடாம இருக்க முடியுமா? எந்த ஒரு காயமும் ஏற்படாம ஒரு ஆணால் இருக்க முடியுமானா கிடையாது. அண்ட் ஃபீமேலுக்கு இதான் நான் சொல்லிட்டேன், அந்த ஸ்டேஜுக்கு மேலலாம் அவங்களால இருக்க முடியாது. The family pedigree of Queen Victoria shows a number of hemophilic descents as she was a carrier of the disease. சரிப்பா, இந்த குயின் விக்டோரியாவுடைய கதை படிச்சிருப்பீங்க. குயின் விக்டோரியா வந்து கேரியரா இருந்தார். குயின் விக்டோரியா வந்து கேரியரா இருந்தார். அப்ப அவரு ஒரு சாதாரண ஆணை, அதாவது ஒரு ராஜாவை கல்யாணம் பண்றார். ராஜாவை கல்யாணம் பண்றார். இது அப்படியே ஜெனரேஷனா அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருந்திருக்கு பாருங்க. அப்ப எக்ஸ் பவர் ஸ்மால் ஹெச் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஒய். சரியா? அப்ப என்ன வரப்போகுது? கேரியர் எக்ஸ் 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 ஹெச் ஒய் எக்ஸ் ஒய். அப்ப பாரு, குயின் விக்டோரியா வந்து கேரியரா இருந்துட்டாங்க. சாதாரண ஒரு கிங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய இளவரசர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. புரியுதா? அண்ட் பெண்ணு கேரியரா இருந்திருக்கிறா, ஒருத்தவ நார்மலா இருந்திருக்காங்க சொல்றேன். சரியா? இதுதான் அவங்களுடைய இது. அப்ப குயின் விக்டோரியாவோடது எக்ஸாம்பிள் வந்து ஹீமோஃபிலியாவுக்கு எக்ஸாம்பிள். புரிஞ்சிச்சா? ரைட், அதையும் ஒரு வாட்டி பாரு.